வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது, நாளைக்கு நீங்கள் யாராவது மங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ரயில்கள் இருக்கிறது. சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில் இருக்குது, ஏன் கோயம்புத்தூர் வர வேண்டிய ரயிலும் இருக்குது. ஆனால் அன்டயத்தில் இரவு நேரத்தில் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நாளைக்கு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு சிறப்பு ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஒன் வே ஸ்பெஷலாக இந்த ரயிலானது எங்கே இருக்கிறது, ட்ரெயின் நம்பர் 06131 அப்படிங்கிற நம்பரில் இரவு 11:30க்கு மங்களூரு சென்ட்ரலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கேருந்து காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு வழியாக பாலக்காடு வந்து பாலக்காட்டிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வர போகிறது கிடையாதுங்க. போத்தனூர் வரைக்குமே இந்த சிறப்பு ரயிலானது இயங்க இருக்கிறது. இரவு 11:30க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 6:15 மணிக்கு போத்தனூரை வந்தடையும். கோயம்புத்தூருக்கு வராது தான். கோயம்புத்தூருக்கும் போத்தனூருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அதனால் நம்ம பேருந்து மூலமாக கோயம்புத்தூருக்கு வந்துடலாம். அல்லது நம்ம ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக சிங்காநல்லூர், காந்திபுரம், உக்கடம் இந்த மாதிரியான பேருந்து நிலையங்களுக்கும் கனெக்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. ஆக நாளைய தினம் 24ஆம் தேதி நள்ளிரவு, அது நள்ளிரவுன்னு தான் சொல்லணும், 11:30க்கு நீங்கள் மங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ள முடியும். நம்மளும் நாளைக்கு மங்களூரில் தான் இருக்கோம். ஒரு முக்கியமான வேலையாக மங்களூர் போகிறோம். ஸோ அப்படி போகிறதுனால நிச்சயமாக நாளைக்கு நம்ம அந்த ட்ரெயினை பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலோ, அல்லது எலெக்ஷனுக்காக லீவ் இருக்குது, ஓட்டு போட்டு முடிச்சாச்சு, நம்ம ஏதாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னு மங்களூருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த ட்ரெயின் நமக்கு பயனுள்ள ட்ரெயினாக இருக்கும். ஏன்னா இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது சென்னை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுனால சென்னை வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த ட்ரெயினில் பயணிப்பாங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இது தனியாகவே கோயம்புத்தூருக்கு இருக்கிறதுனால நீங்கள் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் 4 பெட்டிகள் இருக்கிறது. நிச்சயமாக அதை பயன்படுத்தி வந்துடலாம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது, இன்னும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒன் வே ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு நாளைக்கு மட்டும் இயக்குனா பத்தாது, ரெகுலராகவே இயக்குனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலை நேரங்கள்லையும் இந்த மாதிரியான ரயில்கள் இயக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் காலை நேரங்களில் கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கிறது, எதிர் திசையில் இயக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ரயிலை பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினப்பு இருக்கக்கூடிய அனைவருக்குமே அது பயனுள்ள தகவலாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.